நாங்கள் திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் பாஸ் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா ரொம்ப நெசசரியாக இருந்தால், வேறு சுச்சுவேஷனே இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நாங்களும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்துக்காக தான் போகிறோம். ஸோ மாஸ்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாஸ்க் இல்லாமல் போனால் நிச்சயமாக ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். பாஸ் இல்லாத உங்களை எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்ததுன்னா மாத்திரம் ட்ராவல் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதனால் ட்ராவல் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இன்னும் ரோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெறிச்சோடி தான் கிடக்கு. அவ்வளோ ஜாஸ்தி இன்னும் மக்கள் நடமாட்டெல்லாம் கிடையாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் வெளியில் வரோம்னா. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற இந்த பாலம் பல வருஷமாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 10 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஃபுல்லாக பில் பண்ணியே முடிச்சிருக்காங்க. ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானே ஒரு 2-3 ப்ளாக்ல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ஸ்டேஜை காமிச்சிருந்தேன். எப்படி இருக்குது பார்த்தியா? ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இந்த டைம் வந்து மத்தியானமும் இல்லை, ஈவினிங்கும் இல்லை, ஒரு 3-3:30 மணி போல். வெயிலும் இல்லை, மழையும் இல்லை. பட் திருச்சியில் மழை இல்லை. டுவர்ட்ஸ் புதுக்கோட்டை போக போக கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கான தடையெல்லாம் தெரிஞ்சது. இப்போ ஒரு அறுவடை இருக்கா இந்த டைம்ல? அங்க அழகா இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த மேகமும் அதுவும் அழகு. மலையக்கருப்பர் கோயிலை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போது அந்த ஊருக்குள்ளே வந்தாலே அப்படி ஒரு ஜிவ்வுன்னு ஒரு எனர்ஜி தாங்க. பிரகதாம்பாள் கோயில், அரக்காசம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இன்னமும் பூட்டி தான் இருக்குது. உள்ளே இன்னும் மக்கள் போகிறதுக்கு அலோவ் பண்ணல. இது புதுக்கோட்டையோட TLC ஸ்கூல். ஸோ வந்துட்டோம். வந்து ஃப்ரீயாக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொல்லை பக்கம் உட்காந்தாச்சு. ஸோ இந்த பாட்டிக்கிட்ட தான் இப்போ கொஞ்சம் பாட்டியாக இருக்காங்க, அப்போ கொஞ்சம் யங்காக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் பழம் வாங்குவோம். பழம், காய் எல்லாமே வாங்குவோம். அதே இடத்துல இன்னும் பழம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை என்னைய. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவங்க முகம். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை? எத்தனை வருஷம் ஆச்சு? 94 என்ன பண்ணீங்க இதுக்கு? எஸ்டிமேஷன்லாம் பண்ணீங்க. இன்னும் அந்த பசங்கள்லாம் அங்கே கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இது நீங்கள் பில்ட் பண்ணுறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? செம்ம எக்ஸைட்டடாக இருந்துருக்கீங்கல்ல? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்ணுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போல பேப்பரில் பார்த்ததெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா சந்தோஷமாக இருக்கும். இப்படிலாம் வருமா அப்படின்னு. அங்கே வாங்கிட்டு இருக்கோம் ஜாமான். 87லேருந்து சண்டே ஷாப்பிங் முடிச்சாச்சு. மட்டன் அண்ட் ஃபிஷ். மட்டன் புதுக்கோட்டையோட மட்டன் வந்து அவ்வளோ ஃபேமஸ், அவ்வளோ நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். இங்கே புதுக்கோட்டையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ புதுக்கோட்டை மட்டன் முடிச்சாச்சு. இளநீ, மாம்பழம் அதெல்லாம் முடிச்சாச்சு. மார்னிங் வந்து டிஃபன் இட்லி உப்புமா. நம்ம தேவயானியோட ஃபேமஸான இட்லி உப்புமா தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் டிஃபன். ஸோ அதுக்காக உட்காந்து வெட்டிகிட்டு இருக்கேன். இந்த பர்டிகுலர் பிளேஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். ஏற்கனவே இந்த பிளாக்ஸ் சொன்ன மாதிரி எங்கள் வீட்லேயே ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா இந்த பின்னாடி இருக்க தின்ன இந்த
தோட்டம். அதே மாதிரி இது வந்து எங்கள் மாமியாரோட ஆஸ்தான இடம். இங்கே உட்காந்துப்பாங்க. இதே மாதிரி சண்டேஸ் அந்த மாதிரி வரப்போ கம்பல்சரி நாங்கள் வந்தாலே நான்வெஜ். இங்கே வந்த நிமிஷம் எல்லாம் உட்காந்து நீட்டாக கட் பண்ணி இந்த அருவாமனை இங்கே வந்தால் தான் இந்த அருவாமனை எல்லாம் உட்காந்து கட் பண்ணுற பழக்கமே. அங்கெல்லாம் நார்மலாக வந்து நம்ம அவசரமாக குக் பண்ணுறதுனால கத்தியில் கட் பண்ணிட்டு போகிறது. இங்கே வந்து பொறுமையாக உட்காந்து ரொம்ப ரிலாக்ஸாக சமைச்சு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா எங்களுக்கு புதுக்கோட்டையோட இந்த பர்டிகுலர் இடம், இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்ச இடம். இப்போ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். நான் கடுகு உளுந்து பருப்பு தாளிச்சிட்டு இது எங்கள் வீட்டு செடியிலே பறிச்ச கருவேப்பிலை. இட்லி வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து பேசுறீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். சாஃப்டாக இட்லியே கிடைக்கும். இது கொஞ்சம் தண்ணி தெளித்து பேசுறீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். சின்ன வெங்காயம் போட்டு அவசரமாக இருக்கும். இந்த கிச்சன் எப்படி இருக்க கிச்சன் தெரியுமா? 4 பேர் ஃபுல்லும் வந்துட்டே இருப்பாங்க. இப்போ யாரும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. யாரும் குக் பண்ணுறது இல்லை. அதனால எல்லாம் வந்து காலியாக யாரும் யூஸ் பண்ணாததுனால எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு. நாங்கள் வர்றது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஜன்னல் நம்ம சொல்லியே ஆகணும். எங்கள் 4 மருமகளுக்கு தான் தெரியும் இந்த மருமகள் இந்த ஜன்னலோட சீக்ரெட். நிறைய அளவு வரைக்கும் குக் பண்ணினாலோ இல்லை ஏதாவது தீஞ்சு போக அப்படி சமைச்சிட்டே உட்காந்து கதை பேசிகிட்டே இருக்கோம். தீஞ்சு போச்சோம் அப்படின்னா இங்கேருந்து தவக்கு தூக்கி வெளியில் போடுவோம் அத்தைக்கு தெரியாமல். ஆமாம், அப்புறமேல சொல்லிடுவோம் அத்தை தீஞ்சிருச்சு அதனால வெளியில் போட்டோம்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இது வந்து பல ரகசியங்களை காப்பாற்றிருக்கு. அப்போ இங்கே வந்து வீடு கிடையாது, இப்போ வீடு வந்துச்சு. அப்போ சொல்லுவோம் இங்கே சாம்பார் மரமாக முளைக்க போகுது, இட்லியாக முளைக்க போகுது அப்படின்வோம். ஸோ அது கறிக்கிறோம். நாங்கள் பேசிட்டு சுவாரஸ்யமாக பேசிட்டு அப்படியே தீச்சிருவோம் சாமான்லாம். அதனால் அத்தைக்கு தெரியாமல் மறைக்கணும்ல. அந்த சமயத்தில் மாத்திரம் எங்கள் 4 பேருக்கும் ரகசிய வழிகள் தான். சாம்பாரில் ஸ்ட்ரைட்டாக ஊட்ட முடியாது. ஸோ எங்கள் அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளேட் அழகாக ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ளே சாம்பார் வச்சு இது ஃபோல்ட் பண்ணி இதை வச்சுட்டு ஊற்றுவாங்க. இல்லாத அட்டுழியும் பண்ணுவாங்க இடத்துல. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி உப்புமா ரெடி. ஏற்கனவே இந்த நைட் செஞ்ச இட்லி சாம்பாரும் கொஞ்சம் கொண்டக்கடலை குழம்பு இருந்தது. அது ரெண்டையும் வச்சுட்டு அப்படியே அழகாக மேட்ச் பண்ணியாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா மீன் இருக்கா? ஏன் மீன்? தாத்தாக்கா எனக்கு வச்சிட மாட்டீங்கள? இன்னைக்கு வச்சு தெரிக்குதுமா? மட்டன் இருக்கும் எப்படிமா? மீட் வேற, அந்த மீட் வேற இந்த மீட் வேற. தாத்தாக்கு மட்டும்தானே ஃபிஷ் அவர் சாப்பிட மாட்டாரு. இதுவே என்ன செய்யணும்னு தெரியல. நான்வெஜ்னாலே ஆசை. இது மீன் குழம்பு அண்ட் மட்டன் கிரேவி. இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் சுக்கா கிரேவி. புதுக்கோட்டை வந்து மட்டன் சாப்பிடலன்னா பாவம் செஞ்ச மாதிரி ஆகாது. அம்மா புதுக்கோட்டை வந்தால் பரோட்டா சாப்பிடணும். அது பண்ணுவோம், அது நைட்டுக்கு. அம்மா சிக்கன் லாப்பா வாங்கலாமா? சிக்கன் லாப்பா, ஒரு முட்டை லாப்பா. சரி ட்ரை பண்ணலாம். என்ன பொண்ணு மறந்து போச்சு. இதுக்கு வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கு தானே, ஜீரகம் வந்து சரிங்களா? எது எதில் போகணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன். அது வரைக்கும் சந்தோஷம். நீ அடுத்த வருஷம் போயிட்டு அங்கிருந்து அம்மா சுடுதண்ணி எப்படி வைக்கிறது, அரிசி எப்படி? ஆமாம் சுடுத்து அப்படிலாம் செய்ய போடாதீங்கம்மா.
எனக்கு யூடியூப் பார்த்து எல்லாமே சமைக்க தெரியும். ஆனா ஒரு 4 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். யூடியூப் பார்த்து சமைக்கலாம், டைம் ஆகும். ஆப்வியஸா நீங்க சொல்றது கரெக்டா. ப்ராக்டிஸ் பண்ணாதான் எனக்கு அது ஹேபிச்சுவேட் ஆகும். இன்னொன்று எந்த காம்பினேஷன் இருக்குன்றது நம்ம போடுறப்பதான் நம்ம லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நான் அன்னைக்குலாம் முட்டைக்கறி எவ்வளவு சூப்பரா பண்ணேன். அப்பா வந்து அப்படி சாப்பிட்டாங்க. எங்க போனாடி நீங்களும் சாப்பிட்டீங்கல்ல, நீங்களும் டேஸ்டா இருக்கு சாப்பிட்டீங்க. எப்படி செஞ்சு கொடுத்தாலும் முடியும். ஆமா, காஃபில வந்து 4 கிலோ காஃபி எங்க அப்பா எப்படி செஞ்சு கொடுத்தாலும். ஏன் அப்பா அப்படி கிடையாது, நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லுவார் அப்பா. எங்க அப்பா சொல்லவே மாட்டாரு, நல்லா இல்ல கூட. அதுதான் அன்பு. உங்க அப்பாவோட எங்க அப்பா பெஸ்ட். கரெக்ட், கிரிட்டிசிசம் தான் கரெக்ட். அது அன்போட உச்சகட்டம். உங்க குழந்தையே பார்த்துருப்பாங்க, அதனால. இல்லடா, நான் ஃபர்ஸ்ட் டைம் காஃபி போட்டது எப்போ தெரியுமா? 10th or 11th இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவோ பெட்டர். அம்மா எங்கேயோ நான் எவ்வளவோ பெட்டர். யாரோ கிட்ட விசேஷம்ன்றதுனால போயிட்டு வந்தாங்க, நைட் வந்தாங்க. அப்பாவுக்கு சாயங்காலம் காஃபி போட்டு கொடுத்துருவேல்ல அப்படின்னாங்க. அதில் போயிட்டு அப்புறம் ப்ரோ அந்த பேர் என்ன, டிகாஷன் இல்லாம டிகாஷன் போடுற பொடி. டிகாஷன் அம்மா தான் போடுவாங்க, டிகாஷன்லாம் போட தெரியாது. ப்ரூ 1 ஸ்பூன் சுகரு, 1 ஸ்பூன் ப்ரூ, அப்புறம் 1 டம்ளர் காஃபி. அப்பா குடிச்சிட்டு வச்சு இந்த டம்ளர் இருந்ததுல அது வந்து கழுவுது. அப்படி பாவி, இந்த மிச்சத்துலேயே 1 டம்ளர் காஃபி கலக்கலாம் போல இருக்கியா, அவ்வளோ ரெடி ப்ரூ போட்டு நீங்க என்னமோ எடுத்துட்டு போற அந்த குட்டி பையன். டம்ளர் எடுத்துப்பா. இப்போ என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண சொல்லு. ஆயில் போட்டிங்க, அதுக்கப்புறம் ஆனியன் போட்டிங்க, அதுக்கு முன்னாடி சம் ஸ்பைஸ் எல்லாம் போட்டு. என்ன ஸ்பைஸ்ன்னு தெரியல. வெந்தயம் சோம்பு. ஓகே, வெந்தயம் சோம்பு போட்டிங்க, அதுக்கப்புறம் ஆனியன் போட்டிங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிங்க. இல்லை, கருவேப்பிலை வந்து ஆனியனுக்கு முன்னாடி போட்டிங்க ஃப்ரை ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆனியன் இல்லை ஆனியன் போட்டுட்டு தான் இது கார்லிக் போட்டிங்க. கார்லிக் ஜிஞ்சர் போட்டிங்களா? கார்லிக், ஓகே, கார்லிக் போட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனியன் போட்டிங்க, அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டிங்க, அதுக்கப்புறம் ஆனியன் போட்டிங்களா? ஆனியன் போட்டு தான் டொமேட்டோ போட்டிங்க. யூடியூப் போட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்? எப்பயுமே ஆனியன் ஃப்ரை ஆன பிறகுதான் இது வாட்டரியா இருக்கும்ல, அது அப்படியே சாகி ஆகும்ல. ஃபர்ஸ்ட் ஆனியன் வந்து ஒரு பிங்கிஷா மாறும். அது வெந்த பிறகு அந்த கலர் மாறின பிறகுதான் டொமேட்டோ போட்டு அதுக்கப்புறம் அது சாட்டே பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து மஞ்சள் பொடி போட்டிங்க, காரப்பொடி போட்டிங்க, அப்புறம் வேற என்ன பொடி போட்டிங்க? மல்லிப்பொடி. புளி தண்ணியா? புளி தண்ணியில் வந்து அதெல்லாம் போட்டிங்க, போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணீங்க. ஆனால் நான் என் வாழ்க்கையில் மீன் குழம்பு செய்ய போகிறது இல்லையே. why should I know this? என் மேலே எதுவும் தெரிக்காது. படாது ஏன் இது மாதிரி பேக்கெட் போட்டு விற்கிறாங்க? சிம்பிளாக ஒரே ஒரு குழம்புக்கு தேவையான இதுவே கொஞ்சம் பிராண்டட் பேக்கெட் இருந்துச்சுன்னா இதுவே வந்து பிஸ்னஸ் ஐடியாவும் தான் இப்படி வரும். எதை பார்த்தாலும் பிஸ்னஸ் ஐடியா இல்லைம்மா, இதோட பிராண்டட் பேக்கேஜிங் என்னன்னா ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்பைசஸ் கிட் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆமாம், நிச்சயமா. ஆனால் சொல்ல போனால் இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் தான் நல்ல என்ன சொல்கிறது பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய இருக்கும். அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால வெளியே ஒருத்தர் தெரியாமல் போயிடுச்சு. பேக்கேஜிங் மாற்றணும், அதை பண்ண மாட்டேங்குது. நல்லா தெரியுமா? இஞ்சி வந்து வீட்டில் அரைச்சி போடுவாங்க. அவங்க அப்பா வந்து இப்படி தான் இடிச்சு போடுவாங்க. ஏன்? அப்படி தான் ஆக்சுவலாக கிராமத்தில் தான் சமைப்பாங்க. அரைச்சி அப்படிலாம் கிடையாது. இஞ்சி வந்து இடிச்சு தான் போடுவாங்க. இப்போ எல்லாரும் அரைச்சி போடுவாங்க. டைம் டு ஆட் மீன். கொஞ்சோண்டு குழம்புன்றதுனால ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எப்பயுமே மீன் குழம்பு ஈஸியாக தானே சொல்லுவீங்க? ஆமாம்.
மீன் குழம்பு ஈஸினா மீன்லாம் இப்போ ஈஸியாக கட் பண்ணி கொடுத்துட்றாங்க, அதனால ஈஸி. உங்கள் அம்மா காலத்துலலாம் வீட்டில் க்ளீன் பண்ணி நானே எங்கள் புதுக்கோட்டையில் நானே க்ளீன் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கு. அப்போல்லாம் கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஸ்ட்ரீட்டில் கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு. அது உட்காந்து ஒன் டே ஃபுல்லாக உட்காந்துட்டு மார்னிங்லேருந்து ஆரம்பிச்சு அதுவும் ப்ரான்லாம் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோ, நிஜமாலே கடை கம்பல் தான். கம்மியாலாம் எப்பயுமே நான்வெஜ் வாங்க மாட்டாங்க. இப்போதான் கொஞ்சம் எல்லாருமே ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ தெரிஞ்சு அம்மம்மா வீட்டில் கோழி, இப்போ நாட்டுக்கோழி இருக்குல்ல, அந்த மாதிரி கோழிலாம் வளர்த்து வீட்டில் இது பண்ணுவாங்க. கோழி அங்கேயே வளர்ப்பாங்கல்ல, அந்த கோழி தான் சமைப்பாங்க. ஆனால் எப்படி வளர்க்குற கோழி வந்து மனசு வரும்? அதனால தான் அம்மா கோழி மட்டும் சாப்பிடவே மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடாத மெயின் ரீசன் அவங்க வளர்த்து. அது ஓகே, பட் நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபுட் அப்படின்றதே அவங்க வளர்த்து அவங்க எப்படி நெல் தன்னோட உணவு தேவைக்காக மாத்திரம் பண்ணினாங்களோ அந்த மாதிரி இந்த பவுல்ட்ரிஸும் தன் உணவு தேவைக்காக தான் பண்ணாங்க. மீனெல்லாம் கடல் மீன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் கிடைக்கும். கோஸ்டல் ஏரியாவில் தான் கடல் மீன் அப்படின்றது கிடைக்கும். நிறைய பேர் குளத்துல மீன் வளர்ப்பாங்க. அப்போ குளம்லாம் ஏலத்தில் விடுவாங்க. ஏலத்தில் விட்டு அந்த மீனெல்லாம் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆற்றுல கிடைக்கிற மீன் அந்த மாதிரி தான் மீன்லாம் இருக்கும். எல்லாரோட மக்களோட வாழ்வாதாரம் எங்கே இருக்கோ அங்கேயே தான் அவங்களோட உணவு ஜாஸ்தி இருக்கிற இடத்துல தான் அவங்களோட வாழ்க்கை முறையை ஆரம்பிச்சுப்பாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதெல்லாம் எப்படி வந்தது, எங்கே அவங்களுக்கான தண்ணி. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க குழந்த மாதிரி தானே அந்த சிக்கன் அதெல்லாமே வளர்க்குறாங்க. கரெக்டு தான், அந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டு தான். பட் இது நம்ம நேச்சுரலாக ஒரு ஹியூமன் ரைஸ் எவால்வ் ஆக்கி நாளிலிருந்து பவுல்ட்ரி எல்லாமே அக்ரிகல்ச்சர் அது எல்லாமே சேர்ந்து ஒன்றா தான் வந்தது. ஒரு மனுஷன் இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதெல்லாம் ஏன் வந்ததுன்னா ஒரு ரிவர் பேங்க் கிட்ட அவனுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே நாங்கள் நிறைய காடு ஒரு ரிவர் பக்கத்தில். ஸோ அங்கே அவனுக்கு அந்த விலங்கினத்தை அதாவது எந்த விலங்கு இந்த பால் கொடுக்குறது அந்த மாதிரி இன்னொன்று வேட்டையாடுறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய காடு பக்கத்தில். எனக்கு ஒரு டவுட், ஏன் பால் மாடு ஓகே, மாடு எங்கேயாவது கண்டுபிடிச்சாங்க, காட்டுக்குள்ள மாடெல்லாம் இருந்துச்சா? அது இவால்வ் ஆகி வந்ததுல ஸோ முதல்ல எடுத்ததுமே இது வெங்காயம் இது சமையல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அதுக்கெல்லாம் ப்ரூவன் ஸ்பீசிஸ்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே இவால்வ் ஆகி வந்தது. தாத்தா ஓகே இது குழம்பு சேர்த்தா இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும், இந்த காம்பினேஷன் இருக்கும். மனுஷன் இன்னைக்கே தோன்றது இல்லையா? கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த குடி தமிழ் குடி. தமிழ் குடியில் புலிப்பால் அதெல்லாம் புலிப்பால்னா அவங்க ஆக்சஸ் டேஞ்சரஸ், அது பார்த்து சாப்பிடணும். நம்ம போய் பால் எடுத்துக்கணும். லைக் வேற அனிமல்ஸோட மில்க் எல்லாம் ஏன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம்? இல்லை, ஆட்டுப்பாலெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆட்டுப்பாலெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தாங்க. ஏன் காந்திஜி ஆட்டுப்பால் சாப்பிடலையா? ஏன் சாப்பிட்றாங்க? ரொம்ப ஹெல்திடா. ஸோ அது சோர்ஸ் ஆஃப் மில்க், அவ்வளோதான். சோர்ஸ் ஆஃப் மில்க் தான். ஏறுமா பால் சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ கொடுக்குற அந்த மெமல்ஸ்லேயே நமக்கு பால் கொடுக்குற ஜீவராசிகள் இவ்வளோதான். நம்மளோட தமிழ் கலாச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு அப்படின்னா அப்போ 7000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வாழ்ந்துருக்கோம்னு அர்த்தம் இல்லையா? அப்போ 7000 வருஷமா நமக்கு அக்ரிகல்ச்சர் தெரியும், ஃபிஷ்ஷிங் தெரியும், பவுல்ட்ரி தெரியும், ரியரிங் எல்லாமே தெரியும் அப்படின்னா நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால நிறைய ஸ்பைசஸ் காம்பினேஷன் நமக்கு தெரியும். இந்த ஸ்பைஸ் இதுவும் சேர்ந்தா இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இன்னொன்று நம்ம கொஞ்சம் மெடிக்கல் ரீதியாகவும் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஆயுர்வேதா, சித்தா அது எல்லாமே அந்த காம்பினேஷன்ஸ்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறதுனால தான் நம்மளோட உணவில் பார்த்தா நிறைய ஸ்பைசஸ் இருக்கும். இதே ஒரு இங்கிலீஷ் பேசிக் ஃபுட்டில் பார்த்தா பேசிக்காக ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் தான் திருப்பி போடுவாங்க. நமக்கு அப்படி கிடையாது. இப்போ ஒரு மீன் குழம்பு ஒரு மட்டன் கிரேவி நான் பண்ணுறேன்ல, இதுக்கு போடுற காம்பினேஷன் வேறு, இதுக்கு போடுற காம்பினேஷன் வேறு. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இதுக்கு சூட் ஆகும். மீனுக்கு அந்த புளிப்போட சேர்ந்து இருக்கிறப்ப அந்த ஸ்மெல் போகும். அது ஸோ லன்ச் ரெடி. ரிலாக்ஸாக சமைச்சு ரிலாக்ஸாக சாப்பிட்டு நல்ல ஒரு மத்தியானம் சூப்பராக ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் எந்திரிக்கிறது இருக்கே அப்பா சொர்க்கங்க. அதே தான் இன்றைக்கும். இப்போ நாங்கள் பால் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பால் பக்கத்தில் இருக்க கிராமத்துலேருந்து கொண்டு வந்து தருவாங்க, கறவை பால்.
திக்காக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் பியூராக இருக்கும். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லோரும் வீட்டு வாசல்லையும் ஒரு சின்னதாக ஒரு திண்ணை மாதிரி இருக்கும். வழக்கமாக எங்கள் மாமியார் டைம்லலாம் இங்கே தான் உட்காந்துருப்போம். ஈவினிங் ஆனால் வெளியில் வந்து எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு வாசலில் உட்காந்துட்டு பேசுகிறது ஒரு நல்ல ஒரு பழக்கம் உண்மையிலவே. இல்லைம்மா, செடினா தொடுவார், சும்மா வர மாட்டார். அவர் என்னைக்கு செடி தொட்டிருக்காரு? போதும் 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 போதும். இல்லம்மா, இது எதுக்காக கொஞ்சம் மொட்டு பறிச்சிருந்தாங்க பூஜைக்கு. இது காய வச்சு தலைக்கு ஏதாவது அதனால இந்த பூத்த பூ மட்டும் எடுத்து வச்சோம்னா அவ கையினால பறிக்கிறது. இந்த சாணம் அவ கையினால பூ பறிக்கிறது. அது மட்டும் இல்லை, ஷார்ப்பு பற்றியும் அண்ணே இது இது வந்துருச்சு. நீ இப்ப இன்னும் பூ பறிச்சு ஆகணும். தலைக்கு மாமா காய வச்சு பொடி பண்ணிக்கிறது, தலைக்கு முகத்துக்கு போட்டுக்கிறது. மாமா குச்சி உடஞ்சிரும், வேணாம் மாமா, விட்டுருங்க மாமா. போதும் மாமா. பாப்பா ஒரு நாளைக்காவது குச்சி உடைய வேணாம் பாப்பா. போதுங்க மாமா. யாரா அவன் கோலம் போடுறவன்? அடடே புடி புடி புடி. காஞ்ச இந்த இலையை எடுத்து வச்சாலே தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்மெல் வருதுமா, சவுண்டு. அதெல்லாம் தெரியுங்க. அப்பா நடந்து போங்க. ஓகே, நீங்க சக்கு சக்கு போனா சந்திரமுகி மாதிரி தான் இருக்கு, அழகாலாம் இல்லை. அழகா இல்லையா? ஓகே தான். ஸோ இது புதுக்கோட்டையோட டவுன் ஹால். இங்கே எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னா, பக்கத்தில் முத்துப்பிள்ளை கேன்டீன் இருக்குது, அங்கே பரோட்டாஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுக்காக வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஊருக்குள்ளே நுழையிறப்பையும் சரி, வெளியில் வர்றப்பையும் சரி, இவருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு தான் வெளியில் வரணும். ஸோ கிளம்பிட்டோம். இங்கேருந்து ட்ரிச்சியை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம் இப்போ. Enjoy all your music ad-free. Listen without limits and hear your favorite playlists without interruptions. Experience the power of premium. Tap the banner to learn more.